தர்ஷினிக்கும் பாலாவிற்கும் திருமணமாகி 2 நாட்கள் தான் ஆகிறது. ஆனால் திருமணமானதிலிருந்தே தர்ஷினி பாலாவிடம் சரியாக முகம் கொடுத்து கூட பேசவில்லை. ஏன் என்று கேட்கவும் பாலாவுக்கு தயக்கமாக இருந்தது. அவள் வேறு யாரையோ காதலிக்கிறாள் போல, அவர்கள் வீட்டில் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து விட்டார்கள் போல என்று அவனாகவே நினைத்து கொண்டான். பாலாவுக்கு அம்மா அப்பா என யாரும் கிடையாது, நண்பர்கள் மட்டும்தான். ஆசிரமத்தில்தான் படித்து வளர்ந்தான். எப்படியோ படித்து பெரிய உத்தியோகத்தில் சேர்ந்து தனக்கென ஒரு வீட்டையும் வாங்கிவிட்டான். அதன் பின்தான் தர்ஷினியை திருமண தகவல் மையத்தின் மூலம் மணமுடித்தான். இப்போது வீட்டில் பாலாவும் தர்ஷினியும் தான். கணவன் மனைவி இருவருக்கும் தனிமையில் இருக்கும் வாய்ப்பு கிடைத்தும் நேரம் செலவிட முடியவில்லை. இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்று எண்ணி பாலா தன் நண்பர்களிடம் ஆலோசனை கேட்டான். அவர்களும், முதலில் உன் மனைவியிடம் என்ன பிரச்சனை என்று கேள், நீயே ஒரு முடிவெடுத்து குழம்பி விடாதே. நீ காதலை அள்ளி தெளித்தால்தான் அவள் உன்னிடம் மயங்குவாள். அவள் பேசவில்லை என்றாலும் நீ பேசு, நீ காதல் தொல்லை கொடு என்று ஆலோசனை சொன்னார்கள். அதன்படி பாலாவும் செயல்பட எண்ணினான். சற்றும் தாமதிக்காமல் உடனே தர்ஷினியிடம் சென்றான். தர்ஷினி என்று அழைத்தான். அவளும் ஒன்றும் பேசாமல் எழுந்து நின்றாள். நீ ஏன் என்னிடம் பேசாமல் இருக்கிறாய்? நமக்கு திருமணமாகி 2 நாள் ஆச்சு. ஆனால் நீ என்கிட்ட சுத்தமாக பேசலை. ஏன்? நீ வேறு யாரையாவது காதலிக்கிறாயா? தைரியமாக சொல் என்றான் பாலா. அப்போதுதான் முதல் முறையாக வாயை திறந்தாள். நான் யாரையும் லவ் பண்ணலை. எனக்கு வயசு 22. நான் இப்போதான் படித்து முடித்தேன். வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்குள்ளே இந்த கல்யாணம் நடந்துருச்சு. எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை. எங்கள் அம்மா அப்பா மேலே தான் கோபம். அந்த கோபத்தை உங்ககிட்ட காட்டிடுவோமோன்னு பயந்து தான் உங்ககிட்ட பேசாமலே இருந்தேன் என்றாள் அவள். அவள் யாரையும் காதலிக்கவில்லை என்று தெரிந்த பிறகுதான் அவனுக்கு சந்தோஷமே வந்தது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இப்போ என்ன, நீ வேலைக்கு போகணும் அவ்வளோதானே, தாராளமாக போ என்றான் பாலா. இல்லை, எனக்கு அது பிரச்சனை இல்லை என்றாள் அவள். பிறகு வேற என்ன பிரச்சனை என்று கேட்டான் பாலா. இல்லை, நான் வீட்டில் இருந்து தான் வேலை பார்க்க போகிறேன். எனக்கு ஒரு லேப்டாப் வேணும் என்று தயக்கமாக கேட்டாள் அவள். ஹே, அவ்வளோதானா? இதே அவ்வளோ தயங்கி தயங்கி கேட்குற? சரி கிளம்பு, நம்ம போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லேப்டாப் வாங்கிக்கலாம் என்றான் பாலா. இதை கேட்ட அவளுக்கோ, 2 நாள் தான் இவனுடன் இருக்கிறோம், ஆனால் இவ்வளவு அன்பாக பார்த்து கொள்கிறானே என்று அவன் மீது சிறிய காதல் செடி முளைத்தது. ஆனால் அவனிடம் காட்டிக்கொள்ளவில்லை. இருவரும் வெளியே சென்று லேப்டாப்பை வாங்கி வந்தனர். அன்றிலிருந்து தர்ஷினி வீட்டிலேயே வேலை பார்க்க தொடங்கினாள். ஆனாலும் பாலாவிடம் அதிகம் பேச மாட்டாள். அவ்வப்போது தேவைப்பட்டால் பேசுவாள். அவளுக்கு காதல் திருமணம் செய்ய வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் அவசரமாக திருமணம் முடிந்ததால் அவள் ஆசை நிறைவேறவில்லை. இது பாலாவுக்கும் தெரியும். அதனால் நம் மீது காதல் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்று எண்ணினான். அவனுக்கு அவனின் நண்பர்கள் சொன்னதுதான் ஞாபகத்திற்கு வந்தது. நீதான் காதலை அள்ளி தெளிக்க வேண்டும் என்று சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. உடனே கடைக்கு சென்று ஒரு பூங்கொத்தை வாங்கினான். தர்ஷினி லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அவளிடம் சென்று அந்த பூங்கொத்தை நீட்டி, நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னுடன் காலம் முழுக்க பயணிக்க நினைக்கிறேன், உன் பதிலை நீ உடனே சொல்ல வேண்டாம், உனக்கான நேரத்தை நீ எடுத்துக்கொள் என்று கூறிவிட்டு குடுகுடுவென மாடிக்கு ஓடினான். இருவருக்குள்ளும் திருமணமாகாத காதலர்கள்தான் நாம் என்ற எண்ணம் வந்தது. மாடிக்கு சென்ற பாலா தர்ஷினியிடம் காதலை கூறியதை நினைத்து நினைத்து வெட்கப்பட்டான். தர்ஷினியும் அவன் காதலை சொல்லிவிட்டான் என்பதை நினைத்து வெட்கத்தில் சிரித்தாள். திருமணமாகி 1 மாதம் ஆகிவிட்டது. இருவரும் இன்று வரை தனித்தனி அறையில்தான் இருக்கிறார்கள். பாலாவும் தர்ஷினி மனது மாறி வரும் வரை தனி அறையிலேயே இருப்போம் என முடிவெடுத்து விட்டான். இருவரும் அவரவர் ரூமுக்குள் சென்று நடந்ததை நினைத்து சிரித்து கொண்டே உறங்கினர். மறுநாள் காலையில் தர்ஷினி காப்பி குடித்து கொண்டிருக்கும் பாலாவை வச்சக்கண் வாங்காமல் காதலோடு பார்த்து கொண்டிருந்தாள். இதை கவனித்த பாலாவும் கண்டும் காணாதது போல் இருந்தான். சிறிது நேரத்தில் குளிக்க செல்வதற்காக துண்டை எடுத்துக்கொண்டு தன் அறைக்குள் நுழைந்தாள். அங்கேயே மடக்கி பிடித்தான் பாலா. சுவற்றோடு சுவராக தள்ளி ஒன்றும் பேசாமல் அவள் கண்ணை மட்டும் பார்த்தான். அவளுக்கோ அவன் கண்ணை கூட பார்க்க முடியவில்லை. அவன் கண்ணழகில் மயங்கி முத்தமிட மாட்டானா என்று ஏங்கினாள். அவனோ முத்தமிடுவது போன்று அருகில் நெருங்கி அவளை ஏமாற்றி விட்டான். இப்போ சொல்லு, நீ லவ் பண்றியா இல்லையா என்றான் பாலா. சற்றும் யோசிக்காமல் இல்லை என்று கூறி சிரித்து கொண்டே பாத்ரூமிற்குள் ஓடினாள். அப்போதே அவள் நம்மை காதலிக்க தொடங்கிவிட்டாள் என பாலாவுக்கு புரிந்துவிட்டது.
அன்றிலிருந்து அவன் காதல் சில்மிஷங்களை செய்யத் தொடங்கிவிட்டான். எப்போதும் முத்தமிடுவது போல் அவளை நெருங்குவான். ஆனால் முத்தமிடாமல் சென்று விடுவான். அவளுடைய ஆசையை தூண்டினால்தான் காதலை வெளிக்காட்டுவாள் என்று எண்ணி அது போல செய்வான். இது தர்ஷினிக்கு ஏக்கத்தை கொடுக்கும். பின் அவனே தேடி வருவான் என்று கண்டுகொள்ள மாட்டாள். அப்படித்தான் ஒரு நாள் பாத்ரூமில் குளித்து கொண்டிருந்தவளின் துணிகளை எடுத்து ஒளிய வைத்து விட்டான். அவள் குளித்து முடித்தவுடன் உடையை காணவில்லை என்று பாத்ரூமில் இருந்து கொண்டே கத்தினாள். பாலாவும் அப்படியே வெளியில வா, உன்னோட துண்டை கொடுக்கிறேன் என்று விளையாட்டு காட்டினான். அவளும் சலித்தவளில்லை. துண்டை கொடுத்தால் முத்தம் கொடுக்கிறேன் என்று சொல்லி எப்படியோ துண்டை வாங்கிவிட்டாள். வெளியே வந்தவளை பிடித்து வைத்து கொண்டு முத்தம் கொடு என்று கண்ணை மூடினான். வழக்கமாக பாலாதான் ஏமாற்றுவான். ஆனால் இன்று தர்ஷினி ஏமாற்றிவிட்டாள். அவன் கண்ணை மூடிய நேரத்தில் அவன் உதட்டை கடித்துவிட்டு ஓடினாள். இவ்வளவு நாள் காத்திருந்ததற்கு இதுவே போதுமென்று எண்ணி வெட்கப்பட்டு சிரித்தான். இப்படியே நாட்கள் நகர்ந்தது. ஒரே ரொமான்ஸ் காட்சிகள் தான் இருவருக்குள்ளும் இருந்தது. தர்ஷினியை சுற்றி சுற்றி வருவதையே பாலா வேலையாக வைத்திருந்தான். வெளிப்படையாக காதலை சொல்ல மாட்டாளா என்று ஏங்கி தவித்தான். அதற்காக பல திட்டங்கள் தீட்டியும் அது நிறைவேறவில்லை. அவள் காதலை சொல்வதாக தெரிவதில்லை. அன்று தர்ஷினி லேப்டாப்பில் வேலை செய்து களைத்து விட்டதால் இரவு உணவு மட்டும் பாலாவை வாங்கி வர சொன்னாள். அவனும் உடனேயே கிளம்பினான். தர்ஷினி தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தாள். 5 மணி நேரத்திற்கு மேல் ஆகிவிட்டது. பாலாவை காணவில்லை. தர்ஷினி சற்று பதட்டமானாள். பயந்து கொண்டே அவனுக்கு ஃபோன் அடித்தாள். வீட்டிலேயே ஃபோன் இருந்ததால் வீட்டுக்குள்ளேயே ஃபோன் அடித்தது. தர்ஷினிக்கு பயம் அதிகமாகிவிட்டது. அழுது கொண்டே பாலா வருவான் என்ற நம்பிக்கையில் காத்திருந்தாள். நீண்ட நேரத்திற்கு பின்னர் உணவை வாங்கி கொண்டு பாலா வந்தான். அவனை பார்த்த உடனேயே கோபத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் பாலாவை பலார் என்று அறைந்தாள். அவன் கோபப்படாமல், வழியில் ஒரு ஆக்சிடெண்ட், அதான் வர நேரம் ஆகிடுச்சு என்றான். சற்று யோசித்து பின்னர் அவன் மீது தவறு இல்லை என்று புரிந்து கொண்டாள். அவனை கட்டி அணைத்தாள். நீ எனக்கு வேணும், ஐ லவ் யூ என்று அழுது கொண்டே அவனை முத்தமிட்டாள். அவளுடைய பயத்தை அப்போதுதான் பாலா உணர்ந்தான். உடனேயே பயப்படாதடி என்று கூறி கட்டி அணைத்தான். சிறிது நேரம் கழித்து வாங்கி வந்த உணவை இருவரும் சாப்பிடத் தொடங்கினர். சாப்பிட்டு முடித்தவுடன் தர்ஷினி இனிமேல் உன்னை விட்டு இருக்க மாட்டேன் என்று கூறி அவனுடைய ரூமிலேயே அவனை கட்டி பிடித்து உறங்கினாள். ஆனால் பாலாவுக்கு உறக்கம் வரவில்லை. நமக்காக இவள் எவ்வளவு துடித்து போனாள் என்று எண்ணி காதலில் உறக்கம் வரவில்லை அவனுக்கு. காதல் மயக்கத்தில் தூங்கி கொண்டிருந்தவளுக்கு மூச்சு முட்ட முத்தமிட்டான். அவளும் முழித்து கொண்டாள். அவளின் கண்களை காதலோடு ஏறிட்டான். அவளும் அவன் பார்வையில் மயங்கி முத்தமிடத் தொடங்கினாள். இருவரும் காமத்தின் உச்சிக்கே பயணம் சென்றனர். ஒரே வருடத்தில் இருவருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. குடும்பமே இல்லாமல் கஷ்டத்தில் இருந்த பாலாவுக்கு துணையாக தர்ஷினியும் குழந்தையும் கிடைத்தது. மகிழ்ச்சியுடன் குடும்பமாக வாழ்ந்தான். நன்றி.